தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். ஏசாயா 60வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் உங்களை பார்த்து, உங்கள் இருதயத்தை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற வார்த்தை, இதுவரை உன்னுடைய இருதயங்களில் அநேக கஷ்டங்களை பார்த்திருக்கலாம், அநேக வேதனைகளை பார்த்திருக்கலாம், அநேக ஏமாற்றங்களை பார்த்திருக்கலாம், அநேக ஸ்தோத்திரம் நிந்தைகளை பார்த்திருக்கலாம், அவமானங்களை பார்த்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் உன் இருதயத்துல ஒரு அதிசயத்தை செய்ய போகிறேன். எத்தனை பேர் இந்த வார்த்தையை ஆமேன்னு சொல்றீங்க? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது உங்க இருதயத்துல ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். நீங்கள் நம்புங்கள், உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது. கடந்த நாட்களில் எவைகளை நினைத்து அழுது கொண்டிருந்தீர்களோ, எவைகளை யோசித்து யோசித்து மறக்க முடியாமல் இருதயத்தில் வைத்து வைத்து, தாவீது சொன்ன வார்த்தை, என் சஞ்சலத்தை என் இருதயத்திலே நித்தம் நித்தம் வைத்து அழுதேன். ஒருவேளை அநேக சஞ்சலத்தை, பிள்ளைகளை குறித்த சஞ்சலம், குடும்பத்தை குறித்த சஞ்சலம், எதிர்காலத்தை குறித்த சஞ்சலம், சோத்திரம், கையின் பிரயாசம், பொருளாதாரம், கடன் பிரச்சனை, நீங்கள் எந்த சஞ்சலத்தை எல்லாம் நினைத்து உங்கள் இருதயத்தில் வைத்து சிந்தித்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறீர்களோ, அந்த இருதயத்தில் நான் ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். சபையே, உன் இருதயத்துல கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்புங்க, என் இருதயத்துல கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்யணும். என் சரீரத்துல கர்த்தர் எப்படி ஒரு சுகத்தை தருகிறாரோ, என் சரீரத்திற்கு முன்னே ஸ்தோத்திரம் பாடுகளை அனுபவிப்பது என் இருதயம். பிசாசு ஸ்தோத்திரம் முதலாவது நம்ம சரீரத்தை தொடுறதுக்கு முன்னாடியே, நம்முடைய குடும்பத்தை தொடுறதுக்கு முன்னாடியே நம்முடைய இருதயத்தை தான் தொடுறான். ஏன்னா அவனுக்கு தெரியும், இவனை இருதயத்துல சோர்வு உண்டாக்கிட்டோம் அப்படின்னா இவன் ஆட்டோமேட்டிக்கா சரீரம் ஒண்ணு இல்லாம போயிடும். ஆட்டோமேட்டிக்கா இவன் இருதயத்துல சோர்வு ஸ்தோத்திரம் வந்துருச்சுன்னா அடுத்து இவன் குடும்பத்தை குறித்து நினைக்க மாட்டான். நிறைய நேரங்கள்ல நம்முடைய இருதயத்தை சத்துரு காயப்படுத்தி விடுகிறான். தாவீது சொல்கிறார், என்னுடைய இருதயம் தொய்ந்து போகிறது, தத்தளிப்புள்ள இருதயத்தோடு இருக்கிறேன். சங்கீதத்தில் அடிக்கடி இந்த இருதயத்தை குறித்து சொல்லும் பொழுது வார்த்தை, ஸ்தோத்திரம், என்னுடைய இருதயம் தொய்ந்து போகிறது, என் இருதயம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அதே சங்கீதத்தில் என் இருதயம் சோர்ந்து போகிறது, என் இருதயத்தில் பலனற்று போனேன். அநேக வார்த்தை இருதயத்தை குறித்து தாவீது சொல்லுகிறான். அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை எல்லாம், என் இருதயம் சோர்ந்து போச்சு, என் இருதயத்துல பலவீனப்பட்டுட்டேன், என் இருதயத்துல குத்துண்டேன். ஸ்தோத்திரம், பிரைஸ் காட். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் தத்தளிப்பின் இருதயத்தோடு இந்த சத்தத்தை கேட்கிறீர்களா? அநேக பிரச்சனைகளை பார்த்து, ஏமாற்றத்தை பார்த்து உங்கள் இருதயம் சோர்ந்து போன நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறீர்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன் இருதயத்துல நான் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறேன். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. எஸ் லார்ட். உங்க இருதயம் நொறுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறதா? அநேக ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் அநேக வஞ்சனைகளையும் அநேக துர் ஆலோசனைகளையும் பார்த்து நம்பி ஏமாந்து சோத்திரம் உண்மையான அன்பை எதிர்பார்த்து ஏமாந்து உங்க இருதயம் நொறுக்கப்பட்ட நிலைமையில, சோர்ந்து போன நிலைமையில தத்தளிப்பாய் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இருதயத்துல ஒரு அதிசயத்தை செய்ய போகிறேன். பிரைஸ் காட். நம்புங்க, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே ஒரு அற்புதம் நடக்க போகிறது. ஸ்தோத்திரம், பிரைஸ் காட். அவர் நொறுங்குண்ட இருதயத்தின் காயங்களை கட்டுகிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே உங்க இருதயம் கடந்த நாட்கள்ல எதினால் நொறுக்கப்பட்டதோ, எதினால் சோர்ந்து போனதோ, எதினால் தத்தளிப்பு அனுபவித்ததோ, ஸ்தோத்திரம், அந்த இருதயத்தை நான் ஸ்தோத்திரம் கட்டு போடுவேன். ஓ பிரைஸ் காட். நம்புங்கள் சபையே, தேவ பிள்ளையே, இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்கள் இருதயத்தை கர்த்தர் காயம் கட்டி குணமாக்க போகிறார்.
Praise God. இதுவரை இல்லாத ஒரு அதிசயம் உங்க இருதயத்தில் நடக்க போகிறது. இதுவரை நீங்க பார்க்காத ஒரு அதிசயத்தை உங்க இருதயத்தில் ஆண்டவர் செஞ்சு உங்க இருதயத்தை பூரிப்பாக்க போகிறார். Praise God. உன் இருதயம் அதிசயப்பட்டு களிகூரும், அதிசயப்பட்டு மகிழ்ச்சியாய் மாறும். எந்த இருதயத்தில் நிறைய துக்கங்களையும் வேதனையும் கஷ்டத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சீங்களோ அந்த இருதயத்தை ஆண்டவர் இன்றைக்கு அதிசயப்பட்டு பூரிக்கிற ஒரு இருதயமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். சபையே, நிறைய பிரச்சனையோடு இந்த சத்தத்தை கேட்குறீங்களா? உங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது. Praise God. Hallelujah. யாரை நினைச்சு உங்க இருதயம் கஷ்டப்பட்டுச்சோ, கவலைப்பட்டுச்சோ, எதை நினைச்சு உங்க இருதயம் கவலைப்பட்டுச்சோ, உங்க இருதயத்தை நான் அதிசயப்பட்டு பூரிக்க வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கண்ணை மூடி சேர்ந்து ஜெபிங்க. Praise God. Hallelujah. நீங்க செபிக்க உங்க இருதயத்தில் ஒரு அதிசயம் நடக்க போகிறது. Hallelujah. உங்க சரீரத்துக்கு முன்பதாக உங்க குடும்பத்தை தொடுவதற்கு முன்னே சத்துரு உங்க இருதயத்தை தொட்டு பாழாக்கி வச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தொட்டு சுகமாக்க போகிறேன், நான் தொட்டு விடுதலையாக்க போகிறேன். இயேசுவின் நாமத்தினால நொறுக்கப்பட்ட இருதயத்தை கர்த்தர் காயம் கட்டுவீராக. சோர்ந்து போன இருதயத்தை, தத்தளித்து கொண்டிருக்கிற இருதயத்தை, எஸ் லார்ட், நொறுங்குண்ட இருதயத்தை என் ஆண்டவர் காயம் கட்டி குணமாக்குவீராக. அவர்கள் இருதயம் இயேசுவின் நாமத்தினால அதிசயப்பட்டு பூரிப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையின் பிரகாரம் அவருடைய இருதயத்தை மகிழ்ச்சியினால் நிரப்புவீராக செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு களிகூற போகிறது. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.